உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். ஐயா வணக்கம் ஐயா. இந்த மாநாடு நடத்த போகிறோம், எந்த அளவுக்கு சிறப்புமிக்க மாநாடு பண்ண போகிறோம், என்னெல்லாம் ஏற்பாடுகள் செய்யப்படும்? எல்லாத்தையுமே அவங்க எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகத்தில் தங்குவதற்கு உணவு வகை, போக்குவரத்து இவைகளெல்லாம் அவங்களுக்கு இது ஒரு பெரிய இது இல்லாமலே அவங்க சுலபமாகவே இதெல்லாம் ஏற்பாடு செய்திருக்கிறாங்க. வெளிநாட்டிலிருந்து வருகின்றவர்கள் இதை அந்த நாட்டிற்கு நல்ல முறையில் கொண்டு போகின்ற அளவிற்கு அந்த ஒரு நல்ல நூல்கள் வெளியிடுறோம், அதில் கட்டுரைகள் வெளியிடுறோம். அதனால் இந்த மாநாடு ஒரு பெரிய சிறப்பாக ஒரு அமைப்பாக அமைந்திருக்கிறது. இந்த மாநாடுகளை கலந்துக்கிறது யாராருக்கெல்லாம் அழைப்பு கொடுக்க போகிறோம்? நாட்டினுடைய பிரதம மந்திரிக்கு கூட்டிருக்கோம். அதே போன்று கவர்னர்கள் பாண்டிச்சேரி, தமிழ்நாடு போன்ற மாநில ஆளுநர்களுக்கு கேட்டிருக்கிறோம். மற்ற முதல்வர்களுக்கும் இந்த தமிழக முதல்வர்களுக்கும் இது மாதிரி கேட்டிருக்கோம் நாங்கள் இந்த மாநாட்டுக்கு. பல ஆன்மீக நிகழ்ச்சிகள்லாம் பார்த்தோன்னா அந்த கூட்ட நெரிசல் தவிர்க்க முடியாத ஒன்றாக இருக்குது. நம்ம நிகழ்ச்சியில் கூட்ட நெரிசல் தவிர்ப்பதற்கான என்ன நடவடிக்கை? நாங்கள் இந்த ஃபார்ம் ஃபுல்லப் பண்ணவங்களை மட்டும்தான் நாங்கள் உள்ளார அனுமதிக்கிறோம். ஒரு 2000 பேருக்கு தான் நாங்கள் அனுமதியே கொடுக்குறோம். ஏன்னா அது குறைந்த பேரில் நிறைந்த பணியாக செய்யணுங்கிறதுக்காக. இது அவங்கவங்க அங்கே போய் அந்தந்த நாட்டில் பரப்புவதற்கு இது ஒரு எளிமையாக இருக்கும். அதனால் அதை ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம். இப்போ அழைப்பாளர்களை பற்றி சொன்னீங்க. அழைப்பாளர்கள் நம்மளுடைய சித்தாந்தத்துக்கு உட்பட்டவர்கள் அழைக்கப்படுமா, இல்லை எப்படி ஐயா? இல்லை எல்லா சமூகத்தை சார்ந்த குருமார்கள்லாம் இருக்காங்க அது போல? சைவ ஆதீனங்கள்னு இருக்காங்க, அவங்களாம் அந்த சித்தாந்தத்தை போதிக்கிறவங்க தான் 18 சைவ ஆதீனங்கள். அவங்க எல்லோரும் வருவாங்க. அதே போன்று இந்த சமயம் சார்ந்து சமயத்துக்கு விரோதம் இல்லாத அரசியல் தலைவர்களை நாங்கள் அழைப்பதற்கு ஏற்பாடு பண்ணியிருக்கோம். முதலமைச்சர், துணை முதலமைச்சர், அதே போல் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் அழைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? தமிழக ஆளுநர் அழைக்கிறது வாய்ப்பு இருக்கா? அதான் பொதுவாக எல்லாருக்கும் நாங்கள் அழைப்பு விடுக்கிறோம். அதில் யார் யார் வர்றாங்கங்கிறது பின்னாடி இன்னும் ஒரு வாரத்தில் தெரியும் எங்களுக்கு. அதே போல் இந்த திருப்பரங்குன்ற விவகாரம் நீண்ட நாட்களாக போயிட்டுருக்கு, அதோட உங்களுடைய கருத்து என்ன? இது அந்த அரசியல் பற்றி நாங்கள் சொல்கிறது கூட இப்போதைக்கு